ம் 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 ஹா ஹா பக்கேலா, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் ஃபுட்பால் தானே விளையாடலாம்னு சொன்னேன், நீ பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்க. ஒரே நேரத்துல 2 கேம் விளையாடினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் இந்தா இப்ப என்னோட கோலை நீ முடிஞ்சா தடுத்து பாரு. பக்கேலா, நான் உன்னுடைய நண்பன் தானே, ஏன் இப்படி எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை கோலை போய் தடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி சொல்லும் போது நீ என்ன பண்ணணும்னா அதை போய் தடுக்கணும், அவ்வளவுதான். கோலை தடுத்துட்டு அப்புறம் பேசு, என்ன ஓகேவா? ஃபுட்பால் விளையாடலாம்னு சொன்னா ஹாக்கி விளையாடிட்டு இருக்க? இல்ல, ஒரே சமயத்துல 2 கேம் விளையாடலாம்னு நானும் யோசிச்சேன், அதனாலதான் இப்படி பண்ணேன். நீயும் இப்படிதானே என்ன சொன்ன? ஏ பக்கேலா, நீ என்ன சீட்டிங் பண்ற? உனக்கு கேமோட ரூல்ஸ் தெரியுமா இல்லையா சொல்லு. எனக்கு எல்லா கேம்ஸோட ரூல்ஸும் நல்லா தெரியும். நீ போய் பால் எடுத்துட்டு வா. முடியாது, முதல்ல நீ போய் பால் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறமா நான் எடுத்துட்டு வரேன். ஓ, நான் பால் எடுத்துட்டு வரணுமா? சரி, நமக்குள்ள ரேஸ் வச்சுக்கலாமா? வரியா? வெரி குட். நீ ஜெயிச்சினா நானே போய் பால் எடுத்துட்டு வரேன், சரியா? எனக்கு இதுல சம்மதம் தான். கண்டிப்பா இதுலயும் நான் தான் ஜெயிக்க போறேன். பார்க்கலாமா? சரி வா, நம்ம ரேஸ் வச்சுக்கலாம். முதல்ல போய் யார் பால் எடுத்துட்டு வரான்னு பார்க்கலாம், வா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ரெடி, ஸ்டெடி, 1 2 3 கோ. தேங்க்யூ. வெல்கம். நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா? நீங்க என்ன பூதங்களா? என் கண்ணுக்கு நீங்க தெரியாம போறதுக்கு? நீ சரியா தான் சொல்லிருக்க, நாங்க பூதங்கள் தான். பாக்க நீங்க 2 பேரும் சின்ன பசங்க மாதிரியே இருக்கீங்க. என்ன சின்ன பசங்கன்ற? சொல்லிட்டு இருக்கோம்ல நாங்க பூதம்னு, நம்பு. நாங்க 2 பேரும் பூத உலகத்துல இருந்து வந்திருக்கோம். அங்கே இருந்து எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனாலதான் கீழ் உலகத்துக்கு வந்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கீழே வந்து இப்படிதான் அடிக்கடி விளையாடி நாங்க கூல் ஆயிடுவோம். உனக்கு யாராவது தொந்தரவு பண்றாங்களான்னு சொல்லு, நாங்க அவங்கள சரி பண்ணிடுறோம். சிண்டு சிண்டுங்கிறவன் என் கிளாஸ்மேட், எப்பவும் என்ன அடிமையா நடத்துறான். என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியமா? இல்ல, சும்மா விளையாடலாம் தான் நான் உன்னை கூப்பிட்டேன். என்னையே நீ விளையாட கூப்பிடுறியா? அதெல்லாம் வர முடியாது. நீ விளையாட கூப்பிட்டாலும் படிக்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சே நீ என்ன கூப்பிடுறல. எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும்ல சிண்டு, ஏன் அப்படி பண்ற? நான் தான் இந்த ஸ்கூலோடைய ராஜா. இன்னொரு தடவை நீ என் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். இனிமே உன் கூட வந்து நான் பேசவே மாட்டேன், உன்னை பார்க்க கூட மாட்டேன், என்னை விட்டுடு. நீ நல்லவனா இருந்து என்ன சாதிச்ச? என்னைய நல்லவனா மாறு, ஃப்ரெண்ட்லியா மாறுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் தான் சொல்லணும். அத நீ என்கிட்ட வந்து சொல்லாத, புரியுதா? நான் தான் இந்த ஸ்கூலோடைய ராஜா. இனியாவது வாய மூடிட்டு சும்மா இருப்பியா? அமைதியா இருக்கேன். குட் பாய். இந்த ஸ்கூல்ல நீ நல்லபடியா படிக்கணும்னா ஒழுங்கா இரு. என் பேச்சுக்கு வராத. என் மேல உனக்கு எப்பவுமே இந்த பயம் இருக்கணும். என் அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க தப்பா நினைப்பாங்க. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் அவனை கெட்டவனாதான் பார்ப்பாங்க. அதனால யாருக்கிட்டயும் சொல்லல. எக்ஸாம்ல அவன் காப்பி அடிச்சு தான் எழுதுவான். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிச்சவங்கள பார்த்து எழுதி பாஸ் பண்ணிடுவான். அவன் அந்த தப்பு பண்ண விடக்கூடாது. நீ டென்ஷனை விடு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க செய்ய போற இந்த உதவிக்கு உன்கிட்ட இருந்து நாங்க நன்றி எதிர்பார்க்க மாட்டோம். இங்க பாரு, எக்ஸாமுக்கு நீ நல்லபடியா படி. அவனோட தப்பை எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? உனக்கு உதவதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்களால இது எப்படி பண்ண முடியும்? நான் தான் தக்கேலா. அப்புறம் நான் தான் பக்கேலா. நாங்க நண்பர்களுக்கு நண்பர்கள், ஆனா நாங்க கெட்டவங்களுக்கு பூதம். நாங்க இனிமே உன் கூட தான் இருக்க போறோம். அதனால நீ எதுக்கும் கவலையே படாத. நான் சொல்றது சரிதானே நண்பா? ஆமா பக்கேலா, இனிமே ஆனாலும் உனக்கு ப்ராப்ளம் வராது. நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம். நீ நல்லபடியா படிக்கணும்னு தானே ஆசைப்படுற, சொல்லு. ஆனா நீங்க யாரு? இவர்தான் எங்க பூதம் பாஸ். எங்க தலைவரே இவர்தான் நண்பா. இனிமே சிண்டுவ பத்தி நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். டக்கேலா பக்கேலா, ஜம் ஜம் டம் டம். நாங்க இப்ப மாற போறோம். சீக்கிரம் மாஸ்டர் வரதுக்குள்ள எல்லா ஆன்சரையும் எனக்கு காட்டு.
ஆ? என்னாச்சு சிண்டு? ஆன்சர் தான் காட்டுறனே பார்த்து எழுது. அந்த ஆன்சர் எப்போ எழுதி முடிச்சிட்டேன். அதனால நீ எனக்கு அடுத்த ஆன்சரை காட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அதை அப்படியே எழுதிடுறேன். சார், நான் எக்ஸாம் எழுத விரும்பல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க ஏதோ ஒன்று இருக்கு. நான் கிளம்புறேன். நீதான் என்ன ஏதோ பண்ணி எக்ஸாம் எழுத விடாம துரத்திட்ட. நான் என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. நீ கேட்ட ஆன்சரை நான் காமிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதுவுமே பண்ணல. நீயே யோசிச்சு பாரு. நான் இப்ப எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆயிடணும். உன்னுடைய பேப்பரை என் பேப்பரை நான் மாத்த போறேன். உன் பேப்பரை என் பேப்பரை மாத்துவேன். நான் தான் இந்த ஸ்கூலோடைய ராஜா. என்கிட்ட உன் வேலை எல்லாம் பழிக்காது. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? நீ ராஜா ஒண்ணும் கிடையாது. அடுத்தவங்க ஆன்சரை பார்த்து எழுதுற திருடன். ரொம்ப நன்றி. உனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல பாக்கி இன்னும் இருக்கா? நாளைக்கு என்ன பண்றது? எக்ஸாம் இருக்கு. அவன் தான் சொன்னால அவனோட பேப்பரை நாளைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன்னு. அதான் நடக்க போகுது பாரு. எழுது. எல்லா ஆன்சரையும் தெளிவா எழுது. எனக்கு A+ கிரேட் வரணும், சரியா? உனக்கு தெரிஞ்ச எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் எழுதிடு. அதே மாதிரி எந்த டயக்ராமும் விடாம வரைஞ்சிடு. நான் இப்போ ஜம்முன்னு இருக்கலாம். ஒரு ஆன்சர் கூட எழுத வேண்டியது இல்ல. எழுதுற ஆன்சர் உன்னோட பேப்பர்ல தான் இருக்கணும். அடுத்தவங்க பேப்பரை எடுக்காத, அது தப்பு. யாரு இப்ப பேசுறது? யாருன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா குழப்பி விட்டுட்டீங்க அவனை. அவன் இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கான். அவனை நினைச்சா எனக்கு சிரிப்பாதான் இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாம் மாறப்போகுது. உன் பேப்பர் என் பேப்பர் ஆக போகுது. இதுல நீ என்ன வரைஞ்சு வச்சிருக்க? இல்ல, அதுல நான் உங்களை வரையல. அது என் பேப்பர் தான். அதுல எப்படி வந்ததுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. என்ன விட்டுடுங்க. இதுல நீ என்ன எழுதி வச்சிருக்க? இது என்னது? தப்புராவா? நான் எழுதல, அவன் தான் எழுதுனா. வாய மூடு நீ. இது உன்னோட கையெழுத்து தான். நான் ஆன்சரை மாத்தி வைக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி ஹேண்ட் ரைட்டிங்கும் மாறி போயிருக்கும். நீ கூட வா, இப்பவே பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போலாம். சார் வேண்டாம், என்ன விட்டுடுங்க. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். நேத்து இன்னைக்கு எக்ஸாம் ஆல என்னதான் நடந்தது? எனக்கு எதுவும் தெரியாது. நீ தானே ஆன்சர் காட்ட சொன்ன. ஆனா அதுக்கப்புறமா என் தலையில யாரோ அடிச்சாங்க, என்கிட்ட யாரோ பேசினாங்க. நான் தப்பு பண்ண இப்பதான் புரியுது. என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் இல்ல சிண்டு. இனிமே நீ நல்லவனா இருந்தாலே அது எனக்கு போதும். இனிமே நல்லவனா இருப்பேன். எப்பவுமே நான் நல்லவனா இருப்பேன். இனிமே நான் உன்னை அடிமையே பார்க்க மாட்டேன், என் ஃப்ரெண்டா பார்ப்பேன். இனிமே நான் கண்டிப்பா உன் பேப்பரை பார்த்து எழுத மாட்டேன். நான் இதுக்கப்புறம் உன்னை எந்த விஷயத்திலயும் திட்ட மாட்டேன். நீ எப்பவும் என் கூட ஃப்ரெண்டாவே இரு. நீ என்ன மன்னிச்சு உன் ஃப்ரெண்டா எடுத்துப்பியா? கண்டிப்பா.
நாம இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு வேற என்ன வேலை இருக்கோ அதுதான் நாம போய் செய்யணும். பாஸ், பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல வரப்போற அமாவாசை அன்னைக்கு பூதங்களுக்கு படையல் போடுவாங்க. அங்க ஒரு வீடு இருக்கு. அங்க இருக்கிறவங்க தான் இதை ஏற்பாடு பண்ணுவாங்க. நாம கண்டிப்பா அங்க போகணும். நமக்கு ஒரு நல்ல வேட்டையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். என்ன சொல்றீங்க பாஸ்? நீ சொல்லிட்ட, உன்னோட ஆசை என்னன்னு நான் நிறைவேற்ற வேணாம். வா போலாம். ஹே டக்கேலா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பக்கேலா, டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நான் ஒரு அழகான மாளிகை கட்டிட்டு இருக்கேன். இங்க பாரு, இதை கட்டி முடிக்க போறேன். இதோட பேர் என்ன தெரியுமா? தக்கேலா மஹால். அதுல என் பேர் இல்லையா? அது ரொம்ப சிம்பிள். இப்ப பாரு, இதோட பேரு தக்கேலா பக்கேலா மஹால். இந்த பலமான காத்தால எல்லாம் போச்சு. இததானே நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல போய் கண்ணை செக் பண்றாடே. என் கண்ணுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எதுக்காக போய் செக் பண்ணணும்? அதான் நீ மகால் கட்டி வச்சிருக்கிற லட்சணத்தை நான் பார்த்தனே. அது கீழே விழுந்துருச்சு உன்ன மாதிரியே. பக்கேலா, நான் எவ்வளவு ஆர்வமா என்னோட மகாலை கட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்குடா தேவையில்லாம இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ? இது ஒண்ணும் நிஜமான மகால் கிடையாதுல்ல. என்ன கிண்டல் பண்ற வேலை வச்சுக்காத. அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். சரி சரி, இதுக்காக நமக்குள்ள எதுக்குடா சண்டை? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாம ரெண்டு பேரும் ஒரு நல்ல தியேட்டருக்கு போய் நல்ல நல்ல படமா பார்க்கலாம். நாம ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்து தானே படம் பார்ப்போம். இப்பவும் அதே மாதிரி பண்ணலாம். நானா உன் கூடயா? கண்டிப்பா வர மாட்டேன். டேய், ஓவரா சீன் போடாத. உனக்கு பிடிச்ச படம் தான் ஓட்டு. அப்படியா? எனக்கு பிடிச்ச படமா? அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம சண்டை போடக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சினிமாக்கு போலாம் வா. கிளாஸஸ், இதை நம்ம எடுத்துக்கலாமா நண்பா? இது போட்டு பார்த்தா சினிமா பக்காவா தெரியும்டா. 3D கிளாஸ் போட்டுக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த படம் 3D இல்ல, 2D தான். உங்க கண்ணுக்கு நாங்க தெரியுமா? அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நாங்க உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். எனது எனது எனக்கு என்ன பிரச்சனை? நாங்க கோஸ்ட். நாங்க உங்க தோஸ்தும் கூட. இங்க பாருங்க மிஸ்டர் வர்மா, நாங்க பூதங்கள். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி நீங்க நல்லா இருக்கணும்ல, அதனால தான் கேக்குறோம். இதுதான் என்னோட நண்பன் டக்கேலா. நான் தான் பக்கேலா. உங்க கண்களுக்கு நாங்க தெரியறோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை தீர்த்து வைக்கிறது தான் எங்களோட வேலை. ஆமா, என்ன இந்த தியேட்டர் இவ்வளவு அமைதியா இருக்கு? வேற யாருமே இங்க இல்லையா? எதனால இவ்வளவு அமைதி? என்னோட தியேட்டர் இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த ரகு பாய் தான். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க தினமும் 2 ஷோ ஃப்ரீயா பாக்குறதுக்கு நான் டிக்கெட் தரேன். அடேங்கப்பா, இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கே. இனிமே நாம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். தினமும் 2 படம் பார்த்தாலே போதும். போலாம் தல. அந்த பக்கம் போ. போடு, டான்ஸ் போடு போடு போடு. அப்படிதான். எங்கடா போறீங்க? நில்லுங்கடா, நில்லுங்க. இனிமே இங்க யாரும் வந்து படம் பார்க்க கூடாது. அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் கூட வரலையா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் என் தியேட்டருக்கு யாரும் வரதே இல்ல. அவங்கள என்னால எதுவுமே பண்ண முடியல. இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? இவங்க பண்ற அட்டகாசத்துல நாங்க ரொம்ப பயந்து போயிருக்கோம். என் குடும்பமே பயத்துல இருக்கு. இனிமே யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க தியேட்டர் நிரம்பி வழிய போகுது. அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம்.
இவர் யாரு? ஒன் அண்ட் ஒன்லி எங்களோட பூத தலைவன். இவர் வந்துட்டார்ல, இனிமே எல்லாம் மாஸ் தான். ஹலோ பூதம் பாஸ். ஹலோ மிஸ்டர் வர்மா, நீங்க இனிமே எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஆனா உங்களால அவங்கள சமாளிக்க முடியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க 3 பேர் இங்க சேர்ந்து இருக்கோம்ல, எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா மிஸ்டர் வர்மா, இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சரியா? டக்கேலா பக்கேலா, வாங்க போலாம். டம், 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 டம். இப்ப நாம இவருக்கு உதவி போறோம். ஆமா, இந்த ஹால் முழுக்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? படம் பார்க்கவே போர் அடிக்குது, யாருமே இல்ல. கொஞ்சம் யாராவது கத்துக்கிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும். ஏய், அங்க பாருங்கப்பா, யாரோ 3 பேர் இருக்காங்க. நாம போய் அவங்கள டார்ச்சர் பண்ணலாமா? வாங்க. ஏய், இது என்ன படம்? இது நாம பார்த்துட்டு இருந்த படம் மாதிரி இல்லையே. அடடா, இது பேய் படம் மாதிரி இருக்கே. எனக்கு இதெல்லாம் பயம். எனக்கு இதெல்லாம் பார்த்து பழக்கமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்மள பயமுறுத்த எவனை இப்படி பண்றான். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், பயப்பட மாட்டோம். ஆஹா. ஏய், ஹேய், அவங்களுக்கு படம் மறைக்கும்னு நினைக்கிறேன். அவங்களால பார்க்க முடியாது. என்னப்பா, உங்களால இந்த படத்தை பார்க்க முடியலையா? எங்களை அந்த படத்தை பார்க்க விட போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, என்கிட்டயும் வேலையை காட்டுன. நான் யாருன்னு தெரியுமா? நண்பர்களுக்கு நண்பன், பகைவர்களுக்கு பகைவன். என்ன படம் பார்க்க விட மாட்டீங்க, உங்களை என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படி என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. அந்த படத்தை விட நாங்க பண்றது ரொம்ப மாசா இருக்கும். உங்க 2 பேருக்கு என்னடா ஆச்சு? முதல்ல உங்களுக்கு என்னாச்சு பாஸ்? எனக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க அமைதியா இருக்கிற இடத்தை இப்ப நாங்க எப்படி மாத்த போறோம்னு பாருங்க. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? நாங்க தான் உங்களோட ரைட் அண்ட் லெஃப்ட் பாஸ். அப்படின்னா நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம் பாஸ். என்னது இது? என் பேர்ல இவன் இருக்கான். படத்துல கோயின்சிடன்ஸ் இருக்காதா என்ன? இருந்தாலும் பயமா இருக்குப்பா. இனிமே எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். என்ன screen தாண்டி வரானுங்க? அவங்க 3 பேரையும் விடக்கூடாது. எப்படியாவது அவங்கள நாம பொடிச்சிடணும். கரெக்டா அவங்க 3 பேரையும் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அட, என்ன நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற? கொஞ்சம் அங்க பாரு. இவனுங்க 3 பேரையும் சேர்த்தா கூட நமக்கு 5 பைசாக்கு தேர மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்கு கடத்தி நம்ம என்ன பண்றது? இப்போதைக்கு அவனோட சட்டைய வித்தா நமக்கு ஒரு நல்ல பாப்கார்ன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறவனோட பேண்ட வித்தா சமோசா வாங்கலாம். நடுவுல இருக்கவனோட மொத்தத்தையும் வித்து நாம டிக்கெட் வாங்கி படத்துக்கு போகலாம். ஓகே, இவங்க பண்ண அராஜகத்தை இவங்களுக்கே திரும்பி பண்ணாதானே இவங்க திருந்துவாங்க. அது வரைக்கும் இவங்களை விடக்கூடாது. என்ன, என் தண்டனை சரியா? இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. மன்னிப்பே கிடையாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினா அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியணும்ல, அது நீ பட்டாதான் உனக்கு தெரியும். அதனாலதான் இந்த தண்டனை. இனிமே அந்த தியேட்டர்ல அநாகரிகமா நுழைஞ்சு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, நாங்க பண்ண மாட்டோம், நாங்க பண்ண மாட்டோம். இந்த பாலைவனத்துக்கு நடுவுல இப்ப நாம என்ன பண்றோம்? இப்போ நீங்க எல்லாரும் என்னோட படத்துல நடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த லொகேஷன்ல ஒரு சீன் நடிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஏன் இல்ல, அது அங்க இருக்கு, போய் பாருங்க. அது உங்களுக்கு தான். தண்ணி. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நீங்க இங்கதான் வந்திருக்கீங்களா? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பயமா இருக்கு, எங்களை விட்டுருங்க. நாங்க தான் பூதங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இதோ நாங்க வரோம்.
எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. இனிமே நாங்க இங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். ஷாபாஷ் ஏய், போடா. ஷாபாஷ் ஷபாஷ் ஷாபாஷ். ஷபாஷ். என்னடா நடக்குதுங்க? நம்ம தலைய வச்சு டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன இன்னைக்கு பாஸ்கெட் பால் மாதிரி விளையாட போறாங்களா? ஷாபாஷ். ஷபாஷ். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடலாம். இங்க பாருங்க, இனிமே நாங்க இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இங்க படம் பார்க்கவே வர மாட்டோம். எங்களை நீங்க மன்னிச்சு எங்களை தண்டிக்காம விட்டுடுங்க. சொன்ன மாதிரி நடந்துக்கணும். சொன்ன மாதிரி நாங்க பேச்ச மாறவே மாட்டோம். எங்களை விட்டுருங்க. ஷபாஷ். இனிமே நீங்க இங்க வரவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதான். நாங்க தான் சொல்றோம்ல, இனிமே நாங்க எதுவும் செய்யவே நாங்க மாட்டோம். நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு நாங்க பூதங்கள். அப்புறம் இதுதான் எங்களோட பூதம் பாஸ். நீயும் உன்னோட நண்பர்களை இனிமே இங்க வரவே கூடாது. வந்தீங்கன்னா அவ்வளவுதான். நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்காக எவ்வளவு மக்கள் உழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த படத்தை பாக்குற மக்களை நீங்க துரத்தி அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சந்தோஷமா குடும்பத்தோட செலவழிக்க வந்தா புரியுது. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. இனிமே நாங்க இங்க வரவங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். திரும்ப வந்தா எங்களை நீங்க தண்டிச்சுக்கோங்க. நாங்க இங்க வரவங்க எல்லாருக்கும் உதவி செய்வோம். எப்படி? எப்படின்னு நான் சொல்றேன். இதோ இவன் டோர் திறந்து விடுவான். இவன் டிக்கெட் புக் பண்ணுவான். அது இல்லாம தியேட்டர் விட்டு வெளியே போறவங்க எல்லாரையும் நாங்க திரும்ப கூட்டிட்டு வருவோம். ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. நீங்க மட்டும் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. தோகேலா பக்கேலா, எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சது. இதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஸ், எப்பவும் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இடத்துக்கு போய் நம்ம நல்ல ரெஸ்ட் எடுப்போம். நாம இதான் பண்ணணும். அப்புறம் என்ன, வாங்க போலாம்.